என்னடா இவன் குதர்க்கமா பேசுறான்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த பையன் கிட்ட நான் பேசினேன். அவன் சொல்றத வச்சு பாக்குறப்போ தப்பானவனா தெரியல. ரம்யா மேல உண்மையான அன்பு வச்சிருக்கான்றது அவன் பேசினதுலயே தெரிஞ்சது. அந்த பையன் சொன்ன விதம் வேணா இப்ப இருக்கிற ட்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவன் மனசுல இருக்கிற பிரியம் உண்மையானதுதான். அவன் நல்லவனாவே இருக்கட்டும், அத பத்திலாம் நமக்கு என்ன? அவங்க வசதி என்ன, எங்க வசதி என்ன? என்னைக்குமே தகுதிக்கு மீறின இடத்துல அளவாதான் பழக்கம் இருக்கணும், இல்லனா ஆபத்து நமக்குதான். ரம்யாவுக்கு இதுல விருப்பம் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? அவ ஏன் விருப்பத்துக்கு எதிரா எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டா. என் மனசுல இருக்கிறத சொன்னேன், அதிக உரிமை எடுத்துக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்காக ரம்யாவை வேலைக்கு அனுப்பாம விட்டுறாதீங்க. இதுக்காக நான் அவளை வேலைக்கு அனுப்பலனா அவ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யாயிடும். அவளை நான் நம்புறேன். அதுவும் இல்லாம அவளை நான் வேலைக்கு அனுப்புறது பணத்துக்காக இல்ல, அவளுக்குன்னு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான். எனிவே, இன்னைக்கு கிளையண்ட் மீட்டிங் நல்லபடியா முடிஞ்ச சந்தோஷத்தை சொல்றதுக்குள்ள இதெல்லாம் நடந்து போச்சு. நாளைக்கு மெட்டீரியல் உங்க இடத்துக்கு வந்துடும். நீங்க உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்க நடந்த சம்பவத்துல உங்களுக்கு நன்றி சொல்லவே மறந்துட்டேன். எனக்கு எதுக்குங்க நன்றி எல்லாம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஒரு விஷயம் பண்றோம், பலன் 2 பேருக்கும் தான். அப்படி இருக்கிறப்போ நானும் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். எதுக்கு? அவங்க இந்த டேட்ல ஆர்டர் வேணும்னு சொன்னப்போ நான் கூட யோசிச்சேன். ஆனா நீங்க யோசிக்காம உறுதியா தரேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கு. உங்களை நான் முத தடவை பாக்குறப்போ எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் மிஸ் ஆச்சு. அப்ப நான் இந்த முகத்தை இனிமே பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அந்த முகம்தான் எனக்கு ஒரு பெரிய ஆர்டரே கொடுத்திருக்கு. அப்ப என்ன புரியுது? நாம பாக்குற பார்வை தப்பு இல்ல, பாக்குற சூழ்நிலை தான் தப்பு. அதான் நானும் சொல்ல வரேன். இன்னைக்கு நீங்க அவரை பார்த்த பார்வை வேணா தப்பா இருக்கலாம், நாளைக்கு அது சரியா இருக்கலாம்.